இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணக்கூடிய திறன், அது ஒரு பெரிய திறன். அந்த திறன் நல்லா இருக்கவங்க, அதுக்கப்புறம் அந்த இமேஜினேஷனை செயலாக்கம் பண்ண தெரிந்தவர்கள். கற்பனை பண்ண தெரியணும். கற்பனை பண்ண தெரிந்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டி என்ன, கற்பனை என்ன. என் கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு, எனக்கே த்ரில்லிங்கா இருக்கு. அப்ப மத்தவங்களுக்கு என் கற்பனைய கேட்டா, என் கதைய கேட்டா, என் ஓவியத்தை பார்த்துட்டா ரொம்ப த்ரில் ஆக்குவாங்கன்ட்டு அதை செயலாக்கம் பண்ண தெரிந்தவர்களுக்கு தனி டிமாண்ட் வந்தது. அவர்களுடைய கற்பனையை கதையாக மற்றவர்களுக்கு சொல்ல தெரிந்தவர்கள், சினிமாவாக படம் எடுக்க தெரிந்தவர்கள் பெரிய டாப் பீப்புள் ஆனாங்க. ஆனால் வாட் இஸ் மேல் அடாப்டிவ் டே ட்ரீமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நோய் கிடையாது. நோய்னா என்னது? அவங்களுக்கு இன்சைட் இருக்காது. ஓ இது கற்பனைன்னு தெரியாது. இது கற்பனைன்னு தெரியாம அப்படி அந்த கற்பனையிலே அந்த இமேஜினேட்டிவ் ஆட்களோட பேச ஆரம்பிப்பாங்க, அவங்களோட சிரித்துக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. தனியா இருக்கும்போது செஞ்சுட்டா பரவாயில்ல. பல பேர் முன்னிலையில் தனக்குத்தானே பேசுகிறவர்கள், சத்தம் போட்டு பேசுகிறவர்கள், தனது கற்பனையை உண்மை என நம்பி வாழ ஆரம்பிக்கிறவர்களுக்கு தான் ஹலூசினேஷன்ஸ், விஷுவல், ஆடிட்டரி, இதோ சத்தம் கேட்குது காலையில, இவங்க கற்பனை தான், இவங்க பிரெயினுடைய கிரியேஷன்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கு அது கற்பனைன்னு தெரியாது, இன்சைட் இருக்காது. அதனாலதான் அதை மனநோய் அப்படின்னு சொல்றோம். இந்த இது என்னுடைய ட்ரீமிங், ஆனால் செயலாக்கம் இல்லாமல் நான் ட்ரீம்லே இருக்கேன் அப்படிங்கும் போதுதான் அதுக்கு பேரு மேல் அடாப்டிவ் டே ட்ரீமிங். உங்களுடைய கற்பனைகளை செயலாக்கம் பண்ணணும். அதுக்குதான் நம்ம அப்துல் கலாம் கற்பனை கனவு காண் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, தங்க கற்பனைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சவங்க தான் ரைட் பிரதர்ஸ். பறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கனவு கண்டார்கள், செயலாக்கம் பண்ணினார்கள். சைக்கிள்ல நான் ஃபாஸ்டா போகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் கற்பனை பண்ணினார், செயலாக்கம் பண்ணினார். ஸோ இப்படி நிறைய கண்டுபிடிப்புகள், முன்னேற்றங்கள் கற்பனைகள்னாலதான் வருது. ஸோ டே ட்ரீமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டாக் இட் இஸ் ஓகே. ஆனால் எங்க எப்போ எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மேல் அடாப்டிவ் யூஸ்லெஸ் அப்படிங்கிற பெட்டத்தை பெற வேண்டாம். யூஸ்லெஸ்ஸா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? எஸ், அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரியாலிட்டி டச்சோட செயலாக்கம் புரிய தெரிந்தவர்கள் பெருசா கெயின் பண்ணுவாங்க.